ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு என்ன ஆறு என்ன இத மசாலா மந்திரவாதி மாதிரி உட்கார்ந்து மந்திரம் ஓதிட்டு இருக்கீங்க? ஐம்புலன்களையும் அடக்க இந்த மந்திரத்தை 5000 தடவை சொல்லணுமா? 1000 தான் ஆயிருக்கு, இன்னும் 4000 பாக்கி. சரி சரி, முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க. என்ன இந்த ஆளு பாலை எப்படி குடிக்கிறாரு? பாலையே பாத்துருக்க மாட்டாரோ? பால் ரொம்ப ருசியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொண்டு வரியா? கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? எச்சில் பாலுக்கு ஏகப்பட்ட சுவைன்னு சொல்லுவாங்க, அதான் எனக்கு கிடைக்காம போயிடுச்சே. ஐயோ, எச்சில் பால்லாம் குடிக்க கூடாது, குடிச்சா கண்ட கண்ட வியாதி வரும். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. ஆறு மனமே ஆறு. என்னங்க ஏன் தள்ளி போறீங்க? தனியா படுக்கதா? ஐயோ, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்துதான் படுக்கணும். ஐயோ, இது என்ன முதலுக்கே மோசமா இருக்கு? முதல்ல மோசமா தான் இருக்கும், போக போகத்தான் சொர்க்கமா இருக்கும். அம்மாடி, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே கூடாதுப்பா. இன்னும் கீதாவை காணுமே. இதுக்குதான் கல்யாணம் ஆன உடனே பகலே சாந்தி முகூர்த்தம் வைக்கணுங்கிறது. யாரு விடுவாங்க உலகத்துல? போற போக்க பார்த்தா ஒரு ரோஜா கூட மிஞ்சாது போல. கீதா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? முதல் இரவுல மாப்பிள்ளை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. தெரியுமா? எப்படி? எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இத பத்தி தானே பேசிக்குவோம். எனக்கே கத்து கொடுத்துருவ போல இருக்கேன். நட நட நட. ஐயோ, தள்ளி விழுந்துருச்சே. பால் சம்பா கொண்டாடி இப்படி. நான் கொடுக்க மாட்டேன், அத்தானுக்கு நான் தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்கறது முறை இல்ல. அல்பா அல்பா, நான் அதுக்கு சொல்லலடி. தோல்ல பள்ளி விழுந்தா தோஷம். 10 நாளைக்கு தாம்பத்திய உறவே இருக்க கூடாது. வா வா, தனியா படுத்துக்கலாம். அத்தை, அவரு 20 வருஷமா தனியா படுத்திருந்தவரு 10 நாளைக்கு தனியா படுத்திருந்தா ஒண்ணும் ஆயிடாது. வாடினா என்னங்க என்னங்க என்ன இன்னைக்கு எங்க 10 மணி பாட்டி உங்க மனசு கோணாம நடந்துக்க சொன்னாங்க. எங்க பள்ளத்தூர் பாட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. பாட்டிகளை விடுங்க, நானே கேக்குறேன், உங்களுக்கு என் மேல ஆசையே இல்லையா? ஆசை இல்லாமல கல்யாணம் பண்ணி கொண்டு, ஆனா நீ என்னென்னமோ சொல்றியே, அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஐயோ, இவருக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதோ. என்னங்க அடி பாவிங்களா, பள்ளியை காமிச்சு என் கீதாவை பள்ளி அறைக்குள்ள வராம பண்ணிட்டீங்களே. எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தேன், எல்லாம் வீணா போச்சு. இனிமே இந்த பள்ளியை ஒழிக்கிறதா என் லட்சியம். எங்க பள்ளி பள்ளி பள்ளி. எங்கம்மா போற? அவர் காஃபி கொடுக்கணும், அதான் கிச்சனுக்கு போறேன். ஐய, விவரம் தெரியாத பொண்ணா இருக்கேம்மா. சாந்தி முகூர்த்தம் ஆயிருக்கு, குளிக்காம எதையும் தொடக்கூடாதுமா. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் நடக்கலாமா? என்னங்க பொண்ணு சொல்றத கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். நம்ம முதல் இரவுல கூட நீ முதல்ல என்ன பார்த்து பயந்த, ஐ மீன் கூச்சப்பட்ட. சுருங்க சொல்லி விளக்கறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம 2 பேருக்குள்ள கச்சா முச்சா. உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னே தெரியாது. நீ தாண்டி ஒண்ணும் தெரியாத பொண்ணா இருக்கிற. அவங்க ராத்திரி பூராவும் ஊர்க்கதை பேசிருப்பாங்க, பகல்ல உணர்ச்சி வசப்படுவாங்க. சோ இன்னிய நைட் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். விடுங்க விடுங்க, நம்பவே முடியாது. ஏண்டி, வயசான என்ன பார்த்தா நம்ப முடியாதுன்ற? இந்த காலத்துல வயசு பசங்களை விட வயசானவங்க தான் அதிக சிலுமிஷம் பண்றாங்க. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சிலுமிஷம்? சிலுமிஷம்னா என்னன்னு தெரியலையே. இன்னைக்கு ராத்திரி புஸ்தகத்தை ஒரு புரட்டிடுறேன். தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி தனியா குளிக்கணும், தாலியை கட்டினதுக்கு அப்புறம் துணையோட குளிக்கணும், அதான் ஜாலி. இத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்குதே ஜடம். இப்ப என்ன பண்றது? ஜடம் ஜடம், என்னங்க என்னங்க, என்ன உங்களுக்கு ஃபாரின் சோப் கொண்டா கொண்டா.
ஏங்க கைய நீட்டிட்டு இருக்கேன்ல. அம்மாமா கையெடு, கதவை சாத்தணும். ச்சே. இப்ப என்ன பண்றது? ஷாம்பு முயற்சி உடையா இகழ்ச்சி அடையா? நம்ம சாமியார்ட்ட ஷாம்பு வச்சு ட்ரை பண்ண வேண்டியதா? என்னங்க என்னங்க, என்ன இந்தாங்க ஷாம்பு. இதுவும் ஃபாரின் தான். ஷாம்பு? இப்பவும் கையை எடுத்துக்கணுமா? ஆமாமா கதவை சாத்தணும்ல. ச்சே, சுத்த மக்கால இருக்காரு. பொண்டாட்டி மனசை தெரிஞ்சுக்கிட்டு ஜாட மாடையா புரிஞ்சுக்கிட்டு உள்ள இழுத்துக்க வேண்டியது தானே. இப்ப எப்படி உள்ள போறது? ஆ, இந்த டவலோட உள்ள போக வேண்டியதுதான். என்னங்க டவல். என்னங்க நானே உள்ள வந்து முதுகு தேய்ச்சி விடட்டுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. நானே நல்லா முதுகு தேய்ச்சுக்குவேன், நீ போ. ச்சே. இவரை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு சாமியார கட்டிக்கிட்டு இருக்கலாம். ச்சே, இவருக்கு மீச முளைச்சு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. எல்லாம் என் தலை எழுத்து. வரட்டும் வரட்டும். ரொம்ப தேங்க்ஸ் ராதா. நீ கொடுத்த ஃபாரின் சோப், ஷாம்பு எல்லாம் போட்டு நம்ம விண்டோவை நல்லா குளிப்பாட்டிட்டேன். என்னது? அப்ப உள்ள குளிச்சது நீங்க இல்லையா? நீ ஆசையா கொடுத்ததெல்லாம் நம்ம விண்டோவுக்கு தான். விண்டோ ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு. குட் பாய். கொடுத்து வச்ச நாய். நீதான் கடைசி பள்ளியா? உன்னைய தீர்த்து கட்டிடுறேன். ஐயோ என்ன தவறலாம்? கீதா, இனிமே நம்ம வீட்டுல பள்ளியே கிடையாது. எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். நம்ம தாம்பத்திய உறவுக்கு இனிமே தடையே கிடையாது. அப்படியா? இந்த போர்வை. இது எதுக்கு? தப்பி தவறி ஏதாவது ஒரு பள்ளி மேல துள்ளி விழுந்துட்டா தாம்பத்திய உறவை தள்ளி வச்சிடுவாங்க. அதனாலதான் முன்ஜாகிரதையா இந்த போர்வையை நான் உனக்கு கொடுக்குறேன். கெட்டிக்காரத்தான். ஐயோ உங்க மேல பள்ளி வந்துருச்சே. நல்ல வேளை யாரும் பார்க்கலவா? இன்னையோட கெடு முடியுது. அதான் பொண்டாட்டி கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மேல பள்ளி விழுந்ததே. ஆம்பளை மேல பள்ளி விழுந்தா ஒண்ணும் தப்பு இல்ல. யார் சொன்னது? பொம்பளை மேல பள்ளி விழுந்தா 10 நாள் தள்ளி இருக்கணும். ஆம்பளை மேல விழுந்தா எத்தனை நாள் பிரிஞ்சு இருக்கணும் தெரியுமா? 60 நாள். 2 பேர் பிரிஞ்சிருங்க. பள்ளியை கூட சமாளிச்சலாம் போல இருக்கு. இந்த யானையை சமாளிக்க முடியலையே. குண்டு, இந்த இளஞ்சோடிகளை பிரிக்காத. கொஞ்சம் இறக்கம் காட்டு. முடியாது. அப்படியே நீங்க உள்ள போகணும்னாலும் என் பிணத்து மேலதான் நடந்து போகணும். அப்படியே உன் மேல நடந்து போனா கூட ரூம் போய் சேர்றதுக்கு 60 நாள் ஆகும். சும்மா குழம்பாதீங்க. சீக்கிரம் 2 பேர் பிரிஞ்சு போங்க. போங்க. வேண்டாம். எங்க போனாலும் இடைஞ்சலா இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட் விடுவேனா? ஏன் தம்பி வாங்க வாங்க. இன்னும் ஆகலையா? இன்னும் ஆகலைங்க. அப்போ என் மக வாழ்க்கை அவ்வளவுதானா? ஏன் சார், நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? என்னது ஷேவிங்கா? ஆமா, ஷேவிங் ஆயிடுச்சான்னு தானே கேட்டீங்க? ஆமா, உனக்கு ஷேவிங் முடிஞ்சதா இல்லையானதா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சதான்னு கேட்டேன். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் என் வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன். விவரம் தெரியாத ஆளா இருக்கியப்பா. என் மாப்பிள்ள ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே இருக்கிறாராமே. ஆமாங்க, அவன் எல்லா விஷயத்திலுமே சுத்தமா தான் இருப்பான். எல்லா விஷயத்திலயும் சுத்தமா இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்றேன். தாலி கட்டின பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி? அப்படியா? அப்பா இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஏப்பா உனக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குதே. பெத்தவங்க நாங்க, எங்க மனசு எப்படி துடிக்கும்? கஷ்டமா தான் சார் இருக்கும். இப்ப நான் என்ன சார் பண்ணணும்? நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா. சிக்னல் கொடுத்துட்டீங்கல்ல, தூள் கிளப்பிடுறேன். சிக்னலா? ஓஹோ, டிரைவர் பையதானே, அவன் பாஷையில பேசுறான். ஏதோ நல்லது நடந்தா சரி. அங்கிள். என்னப்பா போறப்ப வேகமா போற, வர்றப்ப சோகமா வர, என்னாச்சு? அட என்னங்க, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன தம்பி சொல்ற? உங்க பொண்ணு ராதா கிட்ட எந்த குறையும் இல்லையா? அவங்கிட்டதான் அவங்கிட்டதான் கோளாறு. கோளாரா? என் பொண்ணோட வாழ்க்கையில தேனாரும் பாலாரும் ஓடணும்னு நினைச்சா கோளாறு ஓடுதே. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. ஏப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? கல்யாணத்துக்கு முந்தி அவங்கிட்ட கோளாறு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாதாம்மா? அதையும் நான் விடல, கேட்டுட்டேன். இதெல்லாம் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அத சொல்லும் போது அவன் முகத்துல பால் வழியுது சார். உன் முகத்துல சோப்பு வழியுது, அத முதல்ல தொட. என்னங்க, என் இதயமே நின்னு போயிடும் போல இருக்கு. நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானாங்க. எனக்கு பேரம் பிறக்க போறான்னு வெள்ளி தொட்டில் கூட ஆர்டர் பண்ண கொடுத்துட்டேங்க. வெள்ளி தொட்டில் வேஸ்ட் ஆகாதுடி. ராதாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஐயோ, உங்களுக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு இல்லையா? ஆண்டி,
மனசை தளர விடாதீங்க. அது அதுக்கு வைத்தியம் இருக்கு. வைத்தியம் பண்ணி வாழ்ந்த மாதிரி தான். இது தேராத கேஸ். அவங்க அப்பனுக்கு திருச்சிக்கு போன் பண்ணி கிழின்னு கிழிக்கிறேன் பார். நான் போடுற கூச்சல்ல அவன் காது ஜம்பு அந்து போகுது.